வெல்கம் டு சிவில் அகாடமி. நான் உங்கள் சரவணன். இப்போ 18ஆம் தேதி நடந்த ஐஏஎஸ் கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம ஒன்றா பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா சர்வேயிங். சர்வேயிங்லேருந்து ஒரு 8% கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. டோட்டலாக 150 கொஸ்டின் இருக்குன்னா அந்த 150 கொஸ்டினில் 11 கொஸ்டின் இந்த சர்வேயிங்ல இருந்து தான் கேட்டிருந்தாங்க. இந்த 11 கொஸ்டினில் டோட்டலாக 11 கொஸ்டினில் ஒரு 8 கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தது. பார்த்தோன்னு டிக் பண்ணிடலாம். ரிமைனிங் 3 கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. டிஃபிகல்ட்னா எந்த சென்ஸில் சொல்கிறேன்னா அதிகமான டைமை கன்சியூம் பண்ணுச்சு. டைம் கன்சியூமிங். அந்த 3 கொஸ்டினில் ஒரு 2 கொஸ்டின் வந்து என்னென்னா டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வந்திருக்கலாம். ரிமைனிங் 1 கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்படி தான் வந்து இந்த பேட்டர்னில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக பார்த்துருக்கும் பொழுது ஒரு 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் இந்த 11 கொஸ்டினில் குறைஞ்சது 2-3 கொஸ்டினாவது அப்கமிங்கில் நடக்கக்கூடிய எக்ஸாமில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்கமிங்கில் வரக்கூடிய டிஎஃப்சிசிஐஎல் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லைனா டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், அதில் இந்த கான்செப்ட் ஓரியன்டாக கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா ஜேடிஓ எக்ஸாமை பொறுத்தவரையும் ரிமோட் சென்சிங், இந்த மேப்பில் இருக்கக்கூடிய ஜிபிஎஸ், ஜிஐஎஸ், இது எல்லாமே ஃபோட்டோகிராமெட்டிக், இது எல்லாமே ஜேடிஓ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஜேடிஓ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த கொஸ்டினுமே ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி ஜேஇ, ப்ரீவியஸ் இயர் ஐஏஎஸ் 1 மார்க்கை அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம பார்க்கலாம். 49வது கொஸ்டின் இந்த செட் ஏ பேப்பரில் 49வது கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த செட்டிங் அவுட் ரைட் ஆங்கிள்? ரைட் ஆங்கிளை செட் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எது இல்லை? இதுதான் கொஸ்டின். நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் செட்டிங் அவுட் த ரைட் ஆங்கிள். பார்த்தோன்னு தெரியும். கிராஸ் டாப், சைட் ஸ்கொயர், பிரிசம் ஸ்கொயர், ஆப்டிக்கல் ஸ்கொயர். ஸோ ஆப்டிக்கல் ஸ்கொயராக இருக்கட்டும், பிரிசம் ஸ்கொயராக இருக்கட்டும், கிராஸ் டாப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே ரைட் ஆங்கிளை செட் பண்ணக்கூடியது தான். நமக்கு சைட் ஸ்கொயர், இந்த சைட் ஸ்கொயர் மட்டும்தான் புதுசாக இருக்குது. ஸோ இதுதான் ரைட் ஆங்கிளை செட் பண்ண முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு பிஏ நம்ம டிக் பண்ணிட்டு வருவோம். பிஏ டிக் பண்ணிட்டு வரும் பொழுது நமக்கு 1/3 மார்க் நெகட்டிவாக போயிடும். ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து என்ன, இங்கே வந்து ஆப்டிக்கல் ஸ்கொயர் கொடுக்கல, ஆப்டிக்கல் ஸ்டாஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் ஸ்டாஃப்ன்றது என்ன, ஒரு வெர்டிக்கல் ஸ்டாஃப் தான். ஓகேங்களா? இது ரைட் ஆங்கிள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகாது. ஒரு 3 to 4 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் தான் இந்த ஆப்டிக்கல் ஸ்டாஃப். நம்ம வந்து என்ன, அந்த பொசிஷனை மார்க் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளுடைய டெலஸ்கோப் வழியாக பார்த்து அந்த பொசிஷனை மார்க் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஆப்டிக்கல் ஸ்டாஃப் யூஸ் ஆகும். அந்த ஆப்டிக்கல் ஸ்டாஃபை வச்சு ரைட் ஆங்கிள்லாம் பார்க்க முடியாது. இன்கேஸ் அங்கே ஆப்டிக்கல் ஸ்கொயர் இருந்ததுன்னா வந்து என்ன, கரெக்ட் தான். நம்ம வந்து ஆப்டிக்கல் ஸ்கொயர் படிச்சுட்டு இங்கே இதை பார்க்கும்பொழுது ஆப்டிக்கல் ஸ்கொயர்னு நம்ம வந்து என்ன மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இங்கே பார்க்கும் பொழுது இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னா இந்த ஆப்டிக்கல் ஸ்டாஃப் தான். இந்த ஆப்டிக்கல் ஸ்டாஃப்ன்றது ரைட் ஆங்கிளை மெஷர் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? இது ரைட் ஆங்கிளை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இதில் பாருங்க, பி சைட் ஸ்கொயர்ன்ற வார்த்தை நமக்கு புதுசு. சைட் ஸ்கொயருக்கான டயக்ராம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் சைட் ஸ்கொயருக்கான டயக்ராம், அதாவது சைட் ஸ்கொயருக்கான ஃபிகர். இந்த சைட் ஸ்கொயர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா முழுக்க ரைட் ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கரெக்டாக வந்து என்ன, செட்டிங் அவுட் ரைட் ஆங்கிளுக்கு இந்த சைட் ஸ்கொயர் யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ட்விஸ்டட் மாதிரி தான் இருக்குது, பட் மாடரேட்டான ஒரு கொஸ்டின் தான். அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின் 15. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ஃபார் த பிரிசமேட்டிக் காம்பஸ்? பிரிசமேட்டிக் காம்பஸை பற்றின ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டிஎஃப்சிசிஐஎல் அந்த எக்ஸாமில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பிரிசமேட்டிக் காம்பஸுக்கும் சர்வேயர் காம்பஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம், அது ஒரு தியரி, அது ஒரு டேபிள் போட்டு நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரிசமேட்டிக் காம்பஸை பொறுத்த வரையும் எது கரெக்டுன்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாத்தையும் ரீட் பண்ணுவோம். அதில் எது கரெக்டான ஆப்ஷன்ன்றது நீங்களே சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ
the graduated ring rotated with line of sight. லைன் ஆஃப் சைட் இருக்கு இல்லையா, இந்த லைன் ஆஃப் சைட்டோட லைன் ஆஃப் சைட்ன்றது இது ஓகேங்களா, இது இந்த லைன் ஆஃப் சைட்டோட இந்த கிராஜுவேட்டட் ரிங்கும் ரொட்டேட் ஆகும்னு சொல்றாங்க. கிராஜுவேட்டட் ரிங்கும் ரொட்டேட் ஆகும்னு சொல்றாங்க. கண்டிப்பா அப்படி ரொட்டேட் ஆகாது, அது வந்து ஃபிக்ஸடா இருக்கும். இந்த லைன் ஆஃப் சைட் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ன்றது தப்பு ஓகேங்களா. அடுத்ததா பாருங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் cannot used without tripod. instrument cannot be used without tripod. ட்ரைபாட் இல்லாமலே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ட்ரைபாட் இல்லாமலே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணலாம். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, cannot used without tripod. ட்ரைபாட் இல்லாம இதை யூஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு ஓகேங்களா. இந்த பிரிஸ்மேட்டிக் காம்பஸை நம்ம கையிலேயே வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அழகா நம்ம கையிலேயே எடுத்துட்டு போயிடலாம் ஓகேங்களா. அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து என்ன, கிராஜுவேஷன்ஸ் ஆர் இன்வெர்டட். அதாவது அங்க இருக்கக்கூடிய ரிங் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ரிங், இது எல்லாமே இன்வெர்டட் ரீடிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. இது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. அதாவது 0, 90, 180, 270 இப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்ப்போம். இப்படி இல்லை, இன்வெர்டடா இருக்கும். 0 இங்க இருக்கும், 0 எங்க இருக்கும், சவுத்துல இருக்கும். 0 எங்க இருக்கும், சவுத்துல இருக்கும். அப்ப இங்க வந்து இந்த இதுக்கு மேல வந்து என்ன இருக்கும்னா அந்த பிரிசம் இருக்கும். இந்த பிரிசமை வச்சு நம்ம வந்து என்ன ஆங்கிள் பாக்குறது போல இருக்கும். அப்ப அந்த ரிங் வந்து என்னவா இருக்கும்னா இன்வெர்டடா இருக்கும். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது வந்து என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்ப நமக்கு அது அந்த அந்த பிரிசமேட்டிக் காம்பஸா இருக்கட்டும், சர்வேயர் காம்பஸா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய அத்தனை டீட்டெயில்ஸும் தெரிஞ்சா மட்டும்தான் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு அட்டன் பண்ண முடியும் ஓகேங்களா, சொல்ல முடியும். இப்போ அடுத்ததா இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க, மேக்னெட்டிக் டிக்ளினேஷன் அட் ஏ பிளேஸ் இன் ஏ ஹாரிசாண்டல் ஆங்கிள் பிட்வீன். இது ரொம்பவே டிஎன்பிஎஸ்சி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான கரெக்டான டெஃபினிஷன் பாருங்க, ட்ரூ பியரிங் அண்ட் மேக்னெட்டிக் பியரிங்கா. அதாவது ஆப்ஷன் ஏ என்ன சொல்றாங்கன்னா ட்ரூ மெரிடியன் அண்ட் ஆர்பிட்டரி மெரிடியன். பி என்ன சொல்றாங்கன்னா ட்ரூ த மேக்னெட்டிக் மெரிடியன் அண்ட் ஆர்பிட்டரி மெரிடியன். சி பாருங்க ட்ரூ பியரிங் மேக்னெட்டிக் பியரிங். டி பாருங்க ட்ரூ மெரிடியன் மேக்னெட்டிக் மெரிடியன். வார்த்தைகள் எல்லாமே கன்ஃபியூஸ் பண்றது போலதான் இருக்கு. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன, டி ஓகேங்களா. ட்ரூ மெரிடியன், ட்ரூ மெரிடியனுக்கும் மேக்னெட்டிக் மெரிடியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். ட்ரூ மெரிடியனை விட மேக்னெட்டிக் மெரிடியன் வெஸ்டர்ன் டைரக்ஷன்ஸ்ல இருந்ததுன்னா அதை டிக்ளினேஷன் வெஸ்டர்ன் நம்ம சொல்லுவோம். ட்ரூ மெரிடியனை கம்பேர் பண்ணும்பொழுது மேக்னெட்டிக் மெரிடியன் வந்து என்ன ஈஸ்டர்ன் சைடில் இருந்ததுன்னா அதை டிக்ளினேஷன் ஈஸ்ட்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி சம்முமே வந்து என்ன கேட்டிருக்காங்க த சேம் கொஸ்டின் பேப்பர்ல ஓகேங்களா. அதாவது 52வது கொஸ்டின் பாருங்க. இந்த 52வது கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. The magnetic bearing of a AB line is south 20 degree 30 east. What is the true bearing of the AB line if the magnetic declination is 730 towards west? அதாவது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெடியூஸ் பியரிங் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெடியூஸ் பியரிங் படி என்ன பண்ணுறாங்கன்னா மேக்னெட்டிக் பியரிங் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மேக்னெட்டிக் பியரிங்கான வேல்யூ சவுத்துலேருந்து ஈஸ்ட் நோக்கி இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. இந்த மேக்னெட்டிக் பியரிங் கண்டுபிடிக்கும் பொழுதே 7 degree 30 minutes வந்து என்ன வெஸ்டர்ன் டைரக்ஷன்ஸ்ல மேக்னெட்டிக் டிக்ளினேஷன்ஸ் இருந்திருக்கு. இதுதான் நமக்கு தெரிகிற டேட்டா. அப்போ இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு டயக்ராம் வரைங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், ட்ரூ நார்த், ட்ரூ சவுத் ஓகேவா. இப்போ கண்டிப்பா டிக்ளினேஷன்ஸ் இருக்கு. எந்த டைரக்ஷன்ஸ்னா ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ஸ்ல ஓகேவா, ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ஸ். அப்ப சாரி வெஸ்டர்ன் டைரக்ஷன்ஸ்ல, வெஸ்டர்ன் டைரக்ஷன்ஸ்ல டிக்ளினேஷன்ஸ் இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ், எவ்வளோ டிகிரி, 7 degree 30 minutes, 7 degree 30 minutes. அப்ப இங்க பாருங்க இப்படி இருக்கும். இப்ப எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய இந்த லைன் தான் வந்து என்ன, அதுக்கான கோஆர்டினேட் சிஸ்டம், இதுக்கான கோஆர்டினேட் சிஸ்டம். இப்போ இந்த எல்லோ கலர் லைன் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்க போறோம். சவுத்துல இருந்து ஈஸ்ட்ல 28 டிகிரி, என்னது 28 degree 30 minutes. இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த மரம் இருக்கு.
ஓகேவா? இது கொஸ்டின்ல கொடுத்துருக்கான். பட் எக்ஸாக்ட் சவுத், அதாவது இந்த சவுத்துல இருந்து ஈஸ்ட்ல இது எவ்வளோ டிகிரியில் இருக்கு, இதான் கொஸ்டினா கேட்டிருக்கான். புரியுதுங்களா? அந்த காம்பஸ்ல இருக்கக்கூடிய நீடில் ஏதோ ஒரு காரணத்துக்காக டிக்ளைன் ஆகி போயிடுச்சு. டிக்ளினேஷன் இன் வெஸ்டர்ன் டைரக்ஷன்ஸ் எத்தனை ஆங்கிள்? 7 டிகிரி 30 மினிட்ஸ். அது எனக்கு தெரியாம நான் அளந்துட்டேன். அளக்கும் பொழுது எனக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிள் சவுத் டு ஈஸ்ட் 28 டிகிரி 30 மினிட்ஸ். பட் நான் கரெக்டான நார்த் அண்ட் சவுத், அதாவது ட்ரூ நார்த் அண்ட் சவுத்தை பேஸ் பண்ணி அந்த ட்ரீயோடைய ஆங்கிளை நான் மெஷர் பண்ணால் எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும். ஸோ இது போல் ஒரு கேஸில் நம்ம ஆங்கிளை மெஷர் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள், இந்த 28 டிகிரி 30 மினிட்ஸ் இருக்குல்ல, அதோட இதை நம்ம ஆட் பண்ணணும். இதை ஆட் பண்ணணும், இந்த ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணணும். இந்த ஆங்கிள்ன்றது வேறு எதுவுமே இல்லை, இங்கே இருக்கு இல்லையா 7 டிகிரி 30 மினிட்ஸ், அதுதான் அந்த ஆங்கிள். அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 7 டிகிரி 30 மினிட்ஸ் 28 டிகிரி 30 மினிட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கும் பொழுது ஸோ 28, ஸோ சவுத் ஈஸ்ட் 30 30 1 டிகிரி 28 35 டிகிரி ப்ளஸ் 1 டிகிரி 36 டிகிரி சவுத் 36 டிகிரி ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க, ஜெனிட் இஸ் ஆர். ஜெனிட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு டெஃபினிஷன்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரியும்னா, இது லெவலிங்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்பர் 59 லெவலிங்ல இருந்து கேட்டிருக்காங்க. 52 51 இந்த ரெண்டு கொஸ்டினுமே காம்பஸ், அதாவது ஹரிசாண்டல் ஆங்கிள் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 50 அதாவது மொத்தமாக ஒரு 3 கொஸ்டின் காம்பஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. தென் இன்னொன்று வந்து லீனியர் மெஷர்மெண்ட்ல யூஸ் ஆகக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. இப்போ பாருங்க, ஜெனிட் இஸ் ஆர் த பாயிண்ட் ஆன் அப்பர் போர்ஷன் ஆஃப் த celestial sphere marked by plumb line above the observer. இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? பூமி இருக்கு, இந்த பூமியை சுற்றிலும் இமேஜினரியா ஒரு ஸ்பெரிக்கல் வரீங்க. அந்த ஸ்பெரிக்கலுக்கு பேர் தான் வந்து என்ன? செலஸ்டியல் ஸ்பியர்னு சொல்லுவோம். இப்போ பூமிக்கு மேலே நான் இருக்கேன், பூமிக்கு மேலே யார் இருக்கா? நான் இருக்கேன். ஓகேங்களா? பூமிக்கு மேலே நான் இருக்கேன். எனக்கு மேலே ஒரு பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணேன்னா அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஜெனிட். இப்போ இன்னொரு கொஸ்டின், இந்த ஒரிஜினல் பூமிக்கு மேலே நான் இருக்கேன், எனக்கு கீழே ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணால் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? இதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான டெஃபினேஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்க. த பாயிண்ட் ஆன் த லோவர் போர்ஷன்ஸ் ஆஃப் த celestial sphere marked by plumb line below the observer. எனக்கு கீழே அந்த செலஸ்டியல் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நான் மெஷர் பண்றேன்னா அந்த பாயிண்ட்டுக்கு டெக்னிக்கல் டேர்ம் என்ன? இதான் கொஸ்டின். ஸோ பாருங்க, இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின், which one of the statement is not correct for the remote sensing? ரிமோட் சென்சிங் பத்தின எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் சரியில்லாத ஸ்டேட்மெண்ட், இதான் கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் ரீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், இட் ரிக்வயர்ஸ் எனர்ஜி சோர்ஸ். கண்டிப்பாக எனர்ஜி சோர்ஸ் தேவைப்படுது, ரைட் தான். இட் ரிக்வயர்ஸ் ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி த்ரூஅவுட் அட்மாஸ்பியர். கண்டிப்பாக அட்மாஸ்பியர் வழியாக அந்த எனர்ஜி வந்து என்ன ப்ரொபகேட் ஆகிறது தேவைப்படும். எஸ், கரெக்டான ஆன்சர் தான். இட் ரிக்வயர்ஸ் எனர்ஜி இன்ட்ராக்ஷன்ஸ் வித் த எர்த் சர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ். எஸ், எனர்ஜி வந்து என்ன இன்ட்ராக்ஷன்ஸ் ஆகணும். அடுத்ததாக இருக்கக்கூடியது பாருங்க, அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் எனர்ஜி பை த எர்த் சர்ஃபேஸ். அதாவது எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அது வழியாக ட்ராவல் பண்ணி போகும்பொழுது எனர்ஜி எல்லாமே அப்சர்வ் ஆகும். கண்டிப்பாக இதுல இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனுமே கரெக்ட் போல தான் இருக்கும். ஓகேங்களா? கரெக்ட் போல தான் இருக்கு. பட் டிஏ தான் வந்து என்ன, இது வந்து மேஜராக வந்து அப்சர்வ் பண்ணாது. ஓகேங்களா? ரிமோட் சென்சிங் அந்த ப்ராசஸ் நான் நடத்தும் போது உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே மேஜராக அத்தனை எனர்ஜியுமே வந்து என்ன அந்த அட்மாஸ்பியர் வழியாக ட்ராவல் பண்ணி வரும்போது அப்சர்வ் பண்ணாது. லைட்டாக சம் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி மட்டும்தான் வந்து என்ன அப்சர்வ் ஆகும். அப்போ இந்த அப்சர்ப்ஷன்ஸ் பற்றி பெருசாக நம்ம கண்டுக்க வேண்டியது இல்லை.
இந்த ரிமோட் சென்சிங்னாலே ரிஃப்ளெக்ஷன் தான், ரிஃப்ளெக்ஷன்ற பிரின்சிபல் தான் வந்து என்ன இன்வால்வ் ஆகும். அப்சர்ப்ஷன் பத்திலாம் கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்ப மினிமம் அப்சர்ப்ஷன் இருக்கலாம், பட் இது வந்து என்ன மெஜாரிட்டியா பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன சொல்ல வேண்டாம். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து என்ன தப்பான இது. அப்ப இங்க கேட்டிருக்கிறது என்ன நாட் கரெக்ட். ஓகேங்களா, ரிமோட் சென்சிங் பத்தி எது வந்து கரெக்டான தாட் இல்ல, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு கேட்கறாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து என்ன டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எனர்ஜி இன் ஏ ரிமோட் சென்சிங் டீல் வித் which region of the electromagnetic spectrum. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல எந்த ரீஜன், அதாவது எந்த வேவ் வந்து என்ன எனர்ஜி சோர்ஸா இந்த ரிமோட் சென்சிங் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ரெண்டுமே வரும், அதாவது அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட். ஓகேங்களா, இந்த ரெண்டுத்தையுமே வந்து என்ன கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வயலட்டை பொறுத்தவரையும் ரொம்ப கம்மியான வேவ் லென்த். ஓகேங்களா, ரொம்ப கம்மியான வேவ் லென்த் இருக்கிறதுனால ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுனால அதிகப்படியான எனர்ஜியோட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வேவ். இந்த அல்ட்ரா வயலட் வேவ் தான் வந்து என்ன நம்ம ஒரு எனர்ஜி சோர்ஸாக ரிமோட் சென்சிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்தோன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். பட் அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் ரெண்டுமே வந்து என்ன மோரார்லெஸ் ஈக்குவலாக, அதாவது கரெக்டான ஆன்சர் போல தான் கொடுத்துருக்காங்க சில புக்ஸில். அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க, அதாவது இது போல கொஸ்டின், அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ன்றது டைப்ஸ் ஆஃப் சர்வேல இருந்து, அதாவது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் சர்வேயிங் 2018 டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல சேம் கொஸ்டின், சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க நான் சொல்லிடுறேன். ஒரு சைடு அந்த சர்வேக்கான நேம், டைப்ஸ் ஆஃப் சர்வேக்கான நேம், இன்னொரு சைடு அந்த சர்வே எதை பற்றி எடுக்கிறோம் ஓகேங்களா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் போல மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. 2018ல டவுன் பிளானிங்ல கேட்டிருந்தாங்க. ஒரு 9 போஸ்டிங் தான் அப்போ இருந்தது. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்ப்போம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க கொடுத்துருக்கக்கூடியது என்னன்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஃபார் அன்எர்த்திங் ரிலேஸ் ஆஃப் ஆன்டிக்விட்டி. அடுத்ததாக இருக்கக்கூடியது ஜியாலஜிக்கல் சர்வேஸ் ஃபார் டிட்டர்மினிங் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டா இன் ஏ எர்த் crust. அடுத்ததாக இருக்கக்கூடியது மைண்ட் சர்வேஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் த மினரல் வெல்த் சச் கோல்ட் கோல். எஸ், மூணுமே வந்து என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா, அப்போ 1, 2, 3 ஆப்ஷன் டி தான் வந்து என்ன கரெக்ட். ஓகேங்களா, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்க்கும்போது மூணுமே வந்து என்ன கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை ரீட் பண்றேன், புரியுதான்னு பாருங்க. In a setting up plane table at a station P, ஓகேங்களா, the corresponding point on a plane was not accurately centered above P. If the displacement of P was 30 cm in the directions at right angle to the ray, and the scale 1 cm which is equal to 2 meter, how much on the plane would be consequent displacement of the point from its true position? 2014லையும் the same kind of question கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த பிளேன் டேபிள் சர்வேயிலிருந்து இதே கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் கூட எக்ஸாக்டா சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய 30 சென்டிமீட்டருக்கு பதிலாக 50 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. இங்க 1 சென்டிமீட்டர் which is equal to 2 மீட்டர்ன்ற ஸ்கேலையும் மாற்றிருந்தாங்க, அவ்வளோதான். அப்போ சேம் கொஸ்டினை ரிப்ளிகேட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் எஸ், அதே கொஸ்டின் அதே போல கொஸ்டின் வேல்யூ மட்டும் மாற்றி வந்து என்ன யூபிஎஸ்சி ரிப்பீட் பண்ணுறாங்க. இது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸ். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும்? பிளேன் டேபிள் இருக்கு, பிளேன் டேபிள் கிரவுண்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை பிளேன் டேபிளில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அது வந்து யூ ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பிளம்பாப்பை யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பட் நான் இந்த பாயிண்ட்டு பீன்ற பாயிண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக பி டேஷ்ன்ற பாயிண்ட்டை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பி டேஷ்ன்ற பாயிண்ட்டை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த பி டேஷ்ன்ற பாயிண்ட், பீன்ற பாயிண்ட் இருக்குல்ல, இந்த நார்மல் லைன்ல இருந்து 30 சென்டிமீட்டர் ரைட் ஆங்கிள் தள்ளி இருக்கு. ஓகேங்களா, 30 சென்டிமீட்டர் வந்து எப்படி இருக்கு, தள்ளி இருக்கு. ஸோ
ரைட் ஆங்கிள் 90 டிகிரி ஆங்கிளில் ஒரு 30 சென்டிமீட்டர் வந்து என்ன இருக்குது, தள்ளி இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மேலே அந்த பிளேன் டேபிளில் இருக்கக்கூடிய அந்த டிராயிங் ஷீட்டில் கண்டிப்பாக ஒரிஜினலாக இந்த பாயிண்ட்டை நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இது ஒரு பொசிஷன், இப்போ இந்த பாயிண்டே நகர்ந்து போயிருக்கு, இதை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது தப்பான பொசிஷன் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பொசிஷனுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடி. இதான் கொஸ்டின். நெத்தடி இதான் கொஸ்டின். 2014 இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கான சொல்யூஷன் பார்த்துலாம். ஃபியூச்சரில் டிஆர்பியில் கேட்டாலும், பார்க்கில் கேட்டாலும், இஸ்ரோவில் கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கான சொல்யூஷன் பாருங்கள். இப்போ அவங்க கேட்டிருக்கக்கூடியது இந்த எரர்னு வச்சுப்போம். கேட்டிருக்கக்கூடியது இந்த எரர், பட் கொடுத்துருக்கக்கூடியது இங்கே கீழே இருக்கக்கூடிய எரர். இதுக்கு ஏன்னு நான் நேம் வைக்கிறேன். அப்போ E/A இது ஒரு ரேஷியோ which is equal to scale of the map உடைய ஸ்கேல். ஓகேவா? அப்ப ன்றது என்ன, டிராயிங் ஷீட்ல இருக்கக்கூடிய எரர். அப்ப டிராயிங் ஷீட்ல இருக்கக்கூடிய ஸ்கேல் என்ன, அங்க கொடுத்துருக்கான் 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் இங்க இருக்கு இல்லையா, 1 சென்டிமீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் டிராயிங் ஸ்கேல்ல இருக்கக்கூடியது 1 சென்டிமீட்டர். ஃபீல்டில் இருக்கக்கூடிய டீவியேஷன் என்ன, 30 சென்டிமீட்டர். ஃபீல்டில் இருக்கக்கூடிய லென்த் என்ன, ஸ்கேல் லென்த் 2 மீட்டர். தட் மீன்ஸ் இங்க நான் 1 சென்டிமீட்டருக்கு ஏதோ ஒரு லென்த் வரைகிறேன்னா அந்த 1 சென்டிமீட்டர்ன்றது ஃபீல்டில் இருக்கக்கூடிய 2 மீட்டரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு லென்த் தான். ஓகேவா? அப்ப பாருங்க, கீழே வந்து நான் என்ன எழுதணும், 2 மீட்டர் நான் எழுதணும். அவ்வளவுதான். இதை சிம்பிளிஃபை பண்ணா போதும். ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுமே சிம்பிள்ன்ற கேட்டகரியில் தான் வரும். சிம்பிள் தான். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தானே, பட் கால்குலேட்டிவ். ஓகேவா? இப்போ பாருங்க, E which is equal to இந்த மீட்டர் சென்டிமீட்டருக்கு மாற்றுங்க. ஸோ சென்டிமீட்டருக்கு மாற்றோம்னா என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். E which is equal to 30 divided by 200. ஓகேவா? இப்போ அதாவது இங்கே சென்டிமீட்டர் மாற்றிட்டேன், சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. அந்த ஸ்கேலுன்றது ஒரு ரேஷியோவாக மாறி இருக்கு. பட் இங்கே பாருங்க, இந்த 30 சென்டிமீட்டர் மட்டும்தான் இங்கே நிற்குது. இப்போ கேன்சல் பண்ணுங்க. 3 டிவைடட் பை 20 சென்டிமீட்டரில் இருக்கும். இந்த சென்டிமீட்டரை எம்எம்முக்கு மாற்றுங்க. எம்எம்முக்கு மாற்றோன்னா என்ன பண்ணணும், எம்எம்முக்கு மாற்றோம்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணணும். கடைசியை நீங்கள் வந்து என்ன டிவைட் பண்ணி பார்க்கும் பொழுது, அதாவது 10ஆல் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது 1.5 கிடைக்கும். 1.5 கிடைக்கும். இப்போ 1.5 mmன்றா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ப்ரீவியஸ் இயரில் கேட்டதுனால இது ஈஸின்ற கேட்டகரியிலே நம்ம வைக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபோட்டோகிராஃபி. இது வந்து என்ன, முழுக்க ரிமோட் சென்சிங்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது வந்து என்ன, ஃபோட்டோகிராஃபிக்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது ஐஏஎஸை பொறுத்தவரையும் கொஸ்டின்ஸ் சிலது ரிப்பீட்டட் ஆனாலுமே அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாவிலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கொஸ்டின், அதாவது ஃபோட்டோகிராஃபிக் சர்வேலேருந்து 2 கொஸ்டின்றது அதிகமான கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி 1 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ரிமோட் சென்சிங்லேருந்து 1 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வாட்டி என்ன 2 கொஸ்டின் கேட்டுட்டாங்க இல்லைங்களா? ஸோ எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட்ன்ற அந்த ஏரியா பிரிக்கிறதுலாம் வந்து தப்பு. என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஈஸி, மாடரேட், டஃப் அத்தனை கொஸ்டினுமே ப்ராக்டிஸ் பண்ணி போகிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. A photographic survey is carried out to a scale of 1:20,000. A camera with wide angle lens of focal length 170 mm used with 25 cm into 25 cm plate size of net 65% overlap when is the error in height given by an error of 0.15 mm in measuring the parallel axis of the point. அதாவது இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த எரர் இன் த ஹைட்ல இருக்கக்கூடிய எரர் என்ன? அதாவது ஃபோட்டோகிராஃபிக் சர்வேயை பொறுத்தவரையும் நான் மேலே இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போயிட்டு அந்த டோப்போகிராஃபிக்கல் ஃபிகரை வந்து என்ன பண்ணுவேன், ஒன்று சேர்த்து நான் படமாக கொடுப்பேன். ஓகேங்களா? இப்போ மேலேருந்து நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். அப்போ மேலேருந்து எடுக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து தான் எடுக்கிறது போல் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஏரோப்ளைனில் தான் நான் போய் எடுக்கிறது போல் இருக்கும்.
ஸோ அது போல் எடுக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் ஹைட்டில் சம் எரர் வந்து இருக்கு இல்லையா, அந்த ஹைட்டுக்கான எரரை கண்டுபிடிக்க சொல்லி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. பட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கிவன் டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டுனாலே இந்த ஹைட்டுக்கான எரரை ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஹைட்டுக்கான ஃபார்முலா டிஹெச், அதாவது ஹைட்டில் இருக்கக்கூடிய எரருக்கான ஃபார்முலா விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஹெச் டிவைடட் பை பிஎஃப், இந்த ஹெச் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் போடுங்க இன்டூ டிபி. இதான் அதுக்கான ஃபார்முலா, இதான் அதுக்கான ஃபார்முலா. பட் இங்கே பி இருக்கு இல்லையா, இந்த பியை வந்து நம்ம இனிமே தான் கண்டுபிடிக்கணும். இந்த பிக்கான ஃபார்முலாவை பாருங்க. பின்னா என்ன, லென்த் ஆஃப் ஏர் பேஸ்ன்னு சொல்லுவோம், லென்த் ஆஃப் ஏர் பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிக்கான ஃபார்முலா பாருங்க, 1 மைனஸ் ஓவர்லாப்பிங் லென்த், ஓஎல்னு சொல்கிறேன், 1 மைனஸ் ஓவர்லாப்பிங் லென்த் இன்டூ ஸ்கேல் இன்டூ, அதாவது ஸ்கேல் SCALE, ஸ்கேல் இன்டூ இங்கே இருக்கக்கூடிய பேஸ் பிளேட்டுக்கான சைஸ், சைஸ் ஆஃப் பிளேட், சைஸ் ஆஃப் பிளேட். இதுதான் வந்து என்ன, இந்த லென்த் ஆஃப் ஏர் பேஸுக்கான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பி கண்டுபிடிச்சிட்டுனா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்ன ஈஸியாக முடியும். ஃபஸ்ட்டு பி கண்டுபிடிக்கக்கூடிய வேலையை பார்ப்போம். பி விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் அந்த ஓவர்லேப் ஆகக்கூடிய ஒரு போர்ஷன், ஓவர்லேப் ஆகக்கூடிய போர்ஷன் தான் என்ன கொடுத்துருக்காங்க, 0.65, அதாவது 65%. அதாவது இங்கேருந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேங்க, இங்கேருந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், அகைன் இந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். இப்போ ஓவர்லேப் ஆகக்கூடிய பொசிஷன்ன்றது இதுதான். ஓகேங்களா, இது வந்து எத்தனைனா இதில் 60% மேலே என்ன ஆயிடுதுன்னா ஓவர்லேப் ஆகுது. ஓகேங்களா, அந்த ஓவர்லேப் ஆகக்கூடிய அந்த பர்சன்டேஜ், அதாவது எத்தனை 65%, அதுதான் 0.65 நான் சொல்கிறேன். 1 மைனஸ் 0.65. அந்த ஸ்கேலுக்கான வேல்யூ பாருங்கள், ஸ்கேலுக்கான வேல்யூ என்ன இங்கே கொடுத்துருக்கான், 1:, இங்கே இருக்கக்கூடிய 20,000. இந்த 20,000 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த 20,000 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 20,000, அதாவது ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த லென்த்தை தான் நம்ம எடுத்துக்கணும், ஃபீல்டில் இருக்கக்கூடிய லென்த்தை தான் நம்ம எடுத்துக்கணும். மேலே இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கான லென்த்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா, அடுத்தது ஃபோட்டோக்கான அந்த சைஸை எடுத்துக்கணும். இப்போ ஃபோட்டோக்கான அந்த சைஸ் எடுத்துக்கணும், அந்த பேஸ் பிளேட்டுக்கான அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஓகேங்களா, பிளேட் சைஸ்க்கான வேல்யூ அது எத்தனை இருக்குது, 25 சென்டிமீட்டர். ஓகேங்களா, 25. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து என்ன ஒரே யூனிட்ல நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறதுனால 10⁻². ஓகேங்களா, 25 சென்டிமீட்டர் நான் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய பி வேல்யூன்றது 1750 மீட்டரில் கிடைக்கும். பட் இட் இஸ் மோர் கால்குலேட்டிவ். கால்குலேட்டர் இல்லாத எக்ஸாமில் இது வந்து என்ன அதிகப்படியான கால்குலேஷனை கன்சியூம் பண்ணுது, டைமை கன்சியூம் பண்ணுது. அதனால தான் இந்த கொஸ்டின் டஃப்ன்ற ஒரு கேட்டகரியில் நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த ஹைட்டில் இருக்கக்கூடிய எரர் பாருங்க, டிஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பிஎஃப் இன்டூ டிபி. ஓகேவா, இதில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிங்க. ஹெச்ன்றது என்ன, ஹெச்ன்றது என்ன, எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா, பட் நமக்கான ஹைட்டே தான் தெரியலையே, இதுவுமே வந்து சொல்லியாச்சு. ஹைட்டில் இருக்கக்கூடிய எரரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டே தெரியாத பட்சத்தில் இந்த ஹெச்சுமே அன்னோன் தான். சரி, இந்த ஹெச்சையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். மேலேருந்து ஃபோட்டோ எடுக்கும் பொழுது அந்த ஃபோட்டோ இதுவரையும் இருக்கக்கூடியது அந்த ஃபோக்கலுக்கான அந்த லென்த்து, இதுவரையும் இருக்கக்கூடியது அந்த ஃபோக்கலுக்கான லென்த்து. இதிலிருந்து கீழே கிரவுண்ட் வரி இருக்கக்கூடியது ஹெச், இதுலேருந்து கீழே கிரவுண்ட் வரி இருக்கக்கூடியது ஹெச். இந்த லென்த் வந்து என்னன்னா டிராயிங் ஷீட்டில் இருக்கக்கூடிய 1 சென்டிமீட்டர் வேல்யூ, லைக் தட் அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய 1 சென்டிமீட்டர் வேல்யூ. இந்த லென்த் வந்து என்ன, ஃபீல்டில் இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ 1 சென்டிமீட்டர் டிவைடட் பை இந்த ஃபீல்டு வேல்யூ, 1 சென்டிமீட்டர் பை ஃபீல்டு வேல்யூ தான் ஸ்கேலுன்னு நம்ம சொல்லுவோமா, ஸ்கேலுன்னு சொல்லுவோம். இது சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கா, இது வந்து எப்படி இருக்குது, சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்குது. அப்போ சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய அந்த டிராயிங் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த யூனிட் வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ. இது ரெண்டுமே ஈக்குவல் நான் சொல்லலாமா, அப்படி இல்லைன்னா ஸ்கேல் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கேல்னா என்ன, இங்கே இருக்கக்கூடிய அந்த வேல்யூ 1 டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எக்ஸ். கொஸ்டினில் எக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கான், ஸ்கேல் வந்து என்ன 20,000 240. ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கல்
எஃப் டிவைடட் பை ஹெச் ஃபோக்கல் எஃப் டிவைடட் பை ஹெச். இந்த எஃப்க்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 170 mm. இங்கே இருக்கு பாருங்க ஃபோக்கல் லென்த் வந்து என்ன கொடுத்துருக்காங்க லென்ஸோட ஃபோக்கல் 170 mm. இப்போ இந்த வேல்யூவை நான் எழுதுறேன் ஓகேங்களா. எஃப்க்கான வேல்யூ 170 mm. ஸோ எல்லாமே வந்து என்ன இருக்குது இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம் ஹைட்டு நான் கண்டுபிடிக்கலாமா ஓகேங்களா. அந்த எம்எம்ஐ வந்து என்ன பண்ணிடணும் மீட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேங்களா. ஹைட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஹைட்டு வந்து எவ்வளோ வருதுன்னா ஹைட் விச் இஸ் ஈக்குவல் டு 3400 மீட்டர். அப்போ டிஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு 3400 மைனஸ் ஹெச்ன்றது என்னன்னா மேடு பள்ளங்கள் நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோ அந்த இடம் வந்து என்ன மேடு பள்ளமாக இருக்கா பிளேனாக இருக்கா அதை சொல்லக்கூடிய அந்த வேல்யூ தான் வந்து ஹெச். அந்த ஹெச்ன்றது 0 எதுவுமே ரெப்ரசன்ட் பண்ணாததுனால நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 0 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பிக்கான வேல்யூ என்ன 1750 அண்ட் தென் எஃப்க்கான வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்தோம் எஃப்க்கான வேல்யூ தான் இங்கே இருக்கு 170 ஓகேங்களா. இப்போ இந்த 170 அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன இங்கே இருக்கக்கூடிய டிபிக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க டிபிக்கான வேல்யூ 0.15. ஸோ 0.15 ஓகேங்களா. ஸோ எல்லாமே எம்எம்ல இருக்கான்னு நீங்கள் வந்து ஒன்ஸ் அகைன் நீங்கள் செக் பண்ணுங்கள். எம்எம்ல இல்லைன்னா அது எல்லாத்தையும் எம்எம்க்கு நீங்கள் மாற்றி ஆகணும் ஓகேங்களா. இப்போ 1750 என்ன 1750 மீட்டரில் இருக்குது. ஸோ மீட்டரில் இருக்குன்னா அது ஒன்ஸ் நம்ம வந்து என்ன எம்எம்ல நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது போல் யூனிட் கன்வர்ஷனில் கண்டிப்பாக வந்து என்ன அடிப்படுவோம் ஓகேங்களா. ஸோ இதையும் நம்ம எம்எம்ல மாற்றணும். மேலே இருக்கக்கூடிய ஹைட்டையும் நம்ம வந்து என்ன எம்எம்ல மாற்றணும் ஓகேங்களா. மாற்றிட்டு ஃபைனலாக நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 5.83 ஓகேங்களா. சாரி இங்கே எம்எம்ல மாற்றலை மீட்டர்லேயே அப்படியே வச்சு நீங்கள் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டுட்டு வரலாம். ஸோ மீட்டரில் கொண்டுட்டு வரும்போது 5.83 மீட்டர் இருந்தால் ஹைட்டில் எரர் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம். பட் ஆன்சர் பண்ணுறதுக்கு கால்குலேட்டர் இல்லாததுனால மினிமம் 5 மினிட்ஸாவது ஆகும். 5 மினிட்ஸாவது ஆகும் ஃபார்முலாவை ரீகலெக்ட் பண்ணி டேட்டா எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி அதில் இல்லாததெல்லாம் கண்டுபிடிக்க மினிமம் 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ பெஸ்ட்டு இந்த கொஸ்டினை விட்டுட்டு போயிடணும். அப்போ இந்த ஃபோட்டோகிராஃபிக் சர்வேலேருந்து ஏதாவது கொஸ்டின் வருதுனாலே அதை விடணும்னு நான் சொல்லலை ஓகேங்களா. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கேல் கொடுத்துட்டாங்க 1 டிவைடட் பை என்ன 7200. இதுதான் வந்து என்ன ஸ்கேல் 1 சென்டிமீட்டர்ன்றது 7200 அதுக்கான ஈக்குவலண்ட்டாக இருக்குன்றது கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து என்ன அந்த கிரவுண்ட் சர்ஃபேஸோடைய எலிவேஷன்ஸ் மேடு பள்ளமாக இருக்குது 160 மீட்டரில் ஆரம்பித்து 430 மீட்டர் வரை வேரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வேரி ஆகுதுனாலே நம்ம என்ன பண்ணணும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த ஹெச் அந்த மேடு பள்ளத்துக்கான ஆவரேஜ் நான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ 430 மீட்டர் 160 மீட்டர்ன்றது போல் வேரி ஆகுது ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆவரேஜ் 430 மீட்டர் 160 மீட்டர் இதுக்கான ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது 430 + 160 டிவைடட் பை 2 which is equal to 295 மீட்டர்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன கால்குலேட்டிவ் ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அப்போ இந்த ஹெச் ஆவரேஜை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கேமரா கொடுத்துருக்காங்க 153 mm கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. எஃப்க்கான வேல்யூ என்ன 153 mm. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ளையிங் ஹைட் ஓகேங்களா. அந்த ஏரோப்ளைன் ஃப்ளை ஆகுது இல்லையா பறக்குது இல்லையா அந்த பறக்கிறதுக்கான ஹைட்டு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஈஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா தான். எப்படி அதாவது ஏரோப்ளைனில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அந்த ஏரோப்ளைனுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோக்கான அந்த டிஸ்டன்ஸ் இதுதான் 1ன்னு வச்சுப்போம். இது வந்து என்ன எக்ஸ் ஓகேங்களா 1. இப்போ இந்த கொஸ்டினுக்கு பாருங்கள் 1 எக்ஸோட வேல்யூ என்ன 7200 அதாவது 7200. இந்த லென்த் வந்து என்ன ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருக்கான் 153 mm. இது வந்து என்ன ஹைட்டு. பட் இந்த ஹைட்டுன்றது என்ன கேபிட்டல் ஹைட் மைனஸ் ஹெச் ஓகேங்களா ஹெச்ன்றது என்ன மேடு பள்ளமாக இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஹைட்டு தான் ஹெச் ஓகேங்களா. அப்போ இதுலேருந்து அந்த கேபிட்டல் ஹைட்லேருந்து இந்த ஹெச்சை கழிச்சா நமக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா அந்த ஹைட்டு தான் இது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் ரேஷியோவை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஸ்கேல் விச் இஸ் ஈக்குவல் டு
F divided by H minus H average. ஓகேங்களா? இப்போ பாருங்க ஃபோக்கல் லென்த்ன்றது 153 mmன்றத நான் வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்றேன்னா 10⁻³ ஆல நான் வந்து என்ன பண்ணுவேன் மல்டிப்ளை பண்ணுவேன். ஹெச்ன்றது வந்து என்ன ஹைட், அததான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஹெச் ஆவரேஜ்ன்றது நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 295 மீட்டர். அந்த 295 மீட்டரால நம்ம வந்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். இங்க இருக்கக்கூடியது ஸ்கேல். இந்த ஸ்கேலுக்கான வேல்யூ என்ன 1 divided by 7200. இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் ஹைட்ன்றது கிடைக்கும். ஸோ இங்க பாருங்க இந்த பேராமீட்டர் இங்க இருக்கக்கூடிய பேராமீட்டர் இங்க போகும், இங்க இருக்கக்கூடிய பேராமீட்டர் இங்க வரும். ஸோ இந்த ஹெச்ன்ற அன்னோன் மட்டும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த போன கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பார்ட் ஹைட் கண்டுபிடிக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும் ஹைட் கண்டுபிடிக்கிறது மட்டுமே வந்து என்ன ஒரு தனி கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ஓவரால் கொஸ்டின்ல பார்க்கும் பொழுது ஒரு ப்ராப்ளம் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் 2014 ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இது ஈஸியா இருந்திருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், கால்குலேட்டர் இல்லாதனால ரொம்ப டைம் கன்சியூமா இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியாவே முடியுது. ஓகேங்களா? 59 செட் ஏல 59 கொஞ்சம் ஈஸியாவே முடியுது. அப்ப டோட்டலா ஒரு 11 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு கொஸ்டின் வந்து என்ன ரொம்ப கால்குலேட்டிவா இருக்கு. இது தவிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணிடுறேன். ஸ்டேட்மெண்ட் 1 என்னன்னா chain surveying is a type of surveying in which linear measurement are made in the field. Yes, right தான். chain surveying ன்றது linear measurement அளக்கக்கூடிய ஒரு surveying தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, traversing is a type of survey in which number of conducted survey line from the framework and the directions and length of the survey line are measured. அதாவது டிராவர்சிங்கை பொறுத்தவரையும் டைரக்ஷனும் லென்த் ஆஃப் த சர்வே லைன் ரெண்டுமே தான் வந்து நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இதுவுமே வந்து என்ன கரெக்ட் தான். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இது ரெண்டுமே கரெக்ட் தான். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் 1க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் 2ன்றது கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா? கண்டிப்பா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஐஏஎஸ் எழுதலைன்னா போய் ஐஏஎஸ் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்க. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன, ஏவா பியா சியா டியா, அதையாவது பாருங்க. ஓகேங்களா? அதாவது ஏ வந்து என்ன சொல்லுவோம்னா 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், 2 ஸ்டேட்மெண்ட்க்கு இடையில இருக்கக்கூடிய ரீசனும் கரெக்ட்னு சொல்லுவாங்க. பின்றது ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட் பட் அதுக்கான ரீசன் வந்து என்ன தப்புன்னு சொல்லுவாங்க. சி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், இது வந்து ரெண்டுமே ஃபால்ஸ். இது போல 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல எந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட்ன்றது நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் பட் 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தப்பு. ஓகேங்களா? ஏக்கான ரீசன் பி கிடையாது, ஸ்டேட்மெண்ட் 1க்கான ரீசன் ஸ்டேட்மெண்ட் 2 கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து கரெக்டா எந்த ஆப்ஷன்ல இருக்குன்றத நீங்க போய் பார்த்து அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன சர்வேயிங்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வேரியஸ் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஆல்